ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பச்சைப்பயிறு வச்சு ஒரு கஞ்சி பார்க்கலாங்க. சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப ஹெல்த்தியாக. அதுவும் நம்ம குக்கர்லேயே பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் நான் ரேசன் அரிசி எடுத்திருக்கேன். அதை 1-2 உடச்சி எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு மிக்சிலேயே போட்டுருங்க. ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூட 1/2 கப் அளவுக்கு கிரீன் கிராம் பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். ஊற வைக்கணும்னு தேவையில்லை, சும்மா நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு போட்டாவே போதும். குக்கரில் தான் வைக்க போகிறோம், ஸோ அதனால் வெந்துடும் நல்லா. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 பக்கம் எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 10 பல்லு. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஒரு 3 போட்டுக்கோங்க. உடச்சி போட வேண்டாம், ரொம்ப காரமாயிடும், அதனால் முழுசாக அப்படியே போட்டுருங்க. அதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இதெல்லாம் எதுவுமே ஃப்ரை பண்ண தேவையில்லை, அப்படியே இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி போட்டு அப்படியே குக்கரில் விசில் விட்டுறலாம். தண்ணி கொஞ்சம் நல்லா அதிகமாகவே ஊற்றுங்க, கஞ்சி தான், ஸோ அதனால் நல்லா குழஞ்சி வந்தால் தான் நல்லாயிருக்கும். தண்ணி பத்தலை அப்படின்னா அதுக்கப்புறம் கூட நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். இது ஒரு 4 விசில் விட்டு எடுத்துடலாம். விசில் ஆறிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். நல்லா எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. வெங்காயம், பூண்டு, பச்சைப்பயிறு, அரிசி எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இது திக்காக இருக்கிறதுனால தண்ணி ஊற்றிக்கலாம். சுடு தண்ணி ஒரு 2 டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போது இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் போட்டுக்கோங்க. டேஸ்ட் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லியும் டிஃபனே செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் பச்சைப்பயிறு கஞ்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ஒரு 2-3 டம்ளர் குடித்தாவே போதுங்க, வயிறு ஃபுல்லாகிடும். இது மத்து போட்டு ஒரு 2 கடை கடைஞ்சிக்கலாம். உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, சுடு தண்ணி. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். பச்சைப்பயிறு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.